இந்த வெற்றி திமுக மட்டுமா தரப்போகுது? விடுதலை சிறுத்தை பிரேமலதாவை சேர்த்தது வட தமிழகத்தில் விசிகாக்கு உதவுல. ஒரு 300லேருந்து 3500 ஓட்டு எக்ஸ்ட்ரா கிடைச்சா கூட விசிகா ஜெயிச்சிரும்ல சில தொகுதிகளில். அந்த மாதிரி தானே இப்போ வெற்றி தோல்வி தீர்மானிக்கிறாங்க. அப்போ பிரேமலதாவை சேர்த்தது விசிகாவுக்கு லாபம், பாமகவுக்கு அந்த கூட்டணியில் பின்னடைவு, ஏடிஎம்கேக்கு. ஏன்னா பாமக பெல்ட் ஃபுல்லாக பிரேமலதா நிற்க போகிறாங்க. தருமபுரி, பெண்ணகரம், பாலக்கோடு இது எல்லாமே பிரேமலதாவுக்கு செல்வாக்கு இருக்குது. அந்த தொகுதியில் திமுக தன்னை வீரியமாக அடிக்கிறதுக்கு பண்ருட்டி வேல்முருகன், பிரேமலதா, விசிகா இவங்களை பயன்படுத்திக்கலாம். இப்போ திமுக அப்படி தான் யோசிக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரேமலதா வரப்போ அவங்களுக்கு சீட்டு தரணும்ல, விசிகா சீட் எடுத்து கொடுக்க முடியாது. காங்கிரஸ் 25 தொகுதிகளோட நிற்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. அட்லீஸ்ட் 27, 28+1 அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்காங்கன்னு இருக்காங்க. இப்போ மார்ச் 16ஆம் தேதி நமக்கு ராஜ்யசபா எலெக்ஷன் வேற வரப்போகுது. அப்போ காங்கிரஸும் ஒரு ராஜ்யசபா தொகுதி கேட்குறாங்க அப்படின்னா, தேமுதிகவும் ஒரு ராஜ்யசபா தொகுதி கேட்குறாங்க அப்படின்னா, அதுக்கு அக்கோமடேட் பண்ண திமுக ரெடியாக இருக்காங்களா? இல்லை, அந்த ப்ராமிஸ்லாம் கொடுத்தான கூட்டி வந்திருக்கிறாங்க. காங்கிரஸ் கேட்குறாங்க ராஜ்யசபா தொகுதி. ஆமாம் ஆமாம் கேட்குறாங்க. அது இவங்க கொடுக்குறேன்னு சொன்னால் கொடுத்துருவாங்க. ஆனால் காங்கிரஸுக்கு ராஜ்யசபா கொடுக்கறதுனால தமிழ்நாட்டுக்கு ஒரு பலனும் இல்லை. ஏன்னா அவங்க ராஜ்யசபா யாரை அனுப்புவாங்க? இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய யாரோ ஒரு காங்கிரஸ்காரர், யார் யாரோ ஒரு இந்திக்காரை கூட அனுப்புவாங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகள் ராஜ்யசபானா அவங்க ஒரு வன்னியரசுக்கு தான் கொடுப்பாங்க. தேமுதிகனா யார் சுதீஷ் கொடுப்பாங்க, பையனுக்கு கொடுப்பாங்க. காங்கிரஸ்னா அது யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். செட்டப் அப்படி இருக்கு. ஓகே, இப்போ இந்த தேர்தல் ராஜ்யசபா தேர்தல் வரதுனால எம்எல்ஏ சீட்ல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ராஜ்யசபா சீட் கேட்கறதுக்காக ரெடியா இருக்காங்களோ கூட்டணி கட்சிகள்? கூட்டணி கட்சிகள்னா எல்லா கட்சிகளுக்கும், எல்லா கட்சிகளும் இல்ல, முக்கிய கட்சிகள் நீங்க சொன்ன மாதிரி விசிகா கேட்குறாங்களா, டிமாண்ட் வச்சிருக்காங்களான்னு இல்லை, வைக்க வாய்ப்பு இருக்குல்ல, வைக்க வாய்ப்பு இருக்கு. வன்னியரசுக்கு கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னா கூட எனக்கு செய்தி வந்தது. இது உறுதியான செய்தியான்னு தெரியல. ஒருவேளை ஏன் கொடுக்கலாம், வன்னியரசுக்கு கூட கொடுக்கலாம். இதில் என்ன இருக்குது? ஏன்னா போன முறை அவர் தோத்துட்டார் எம்எல்ஏ எலெக்ஷனில். ஒரு கொள்கை ரீதியாக திமுகவோட இணைஞ்சிருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள். வன்னியரசு ஒரு ஈழ உணர்வாளர், தமிழ் உணர்வு, எல்லா கட்சிகள்கிட்டையும் ஒரு நட்பாக பழகக்கூடியவர். அதெல்லாம் பார்ப்பாங்க. ராஜ்யசபாக்கு அனுப்புகிறப்ப பேச்சாளர், எழுத்தாளர் என்னென்ன கருத்துக்களை முன்வைக்கிறாரு, கண்ணியமாக பேசுகிறாரா, அதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் வன்னியரசுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன அழுத்தங்கள், ஒரு யார் யார் இது காலியாகுது, காலியாகிற இடத்துல ஒரு அருந்ததியர். இப்போ வன்னியர் அருந்ததியர் இடத்துல காலியாகிற இடத்துல பறையரை போட முடியாது. இல்லை பரவாயில்ல தலித்துங்கிற அடிப்படையில் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்களா, நிறைய இருக்குது. அது அந்தந்த நேர கணக்குகள். அவர் ராஜ்யசபா பதவியில் இருந்தவரை நீங்கள் சும்மா விட்டுற முடியாது. அவர் பதவி எடுத்துட்டீங்கன்னா அடுத்து ஏதாவது கொடுக்கணும் நீங்கள். ஓகே.